யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். என்னன்றது தடுக்க முடியாத ஒன்று. நான் பாசிட்டிவாகவே தான் பார்ப்பேன், நெகட்டிவ் எனக்கு வராதுன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு மனிதனை வாழவே முடியாது. பாசிட்டிவாக வர்றதுக்கு முன்னே நெகட்டிவ் தான் வரும். பாசிட்டிவ் நம்மளா உண்டாக்கணும், நெகட்டிவ் நீ உண்டாக்கவே வேண்டாம், அதுவாக வந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. கெட்டது என்பது ரொம்ப ஃபாஸ்ட்டு. மனம் சரிப்படலைன்னா எங்கே போனாலும் மனம் நமக்கு சரியான விஷயங்களை நம்ம சேகரித்து கொள்ள முடியாது. அது சுவாமி விவேகானந்தா ரொம்ப அருமையாக சொன்னார். நீ ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு ஏற்றாப்புல தான் மனிதன் வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னாரு. அப்படின்னா சிந்தனை, தியானத்தின் மூலமாக சிந்தனை, நம்மளோட எண்ணங்களை ஒருமுகப்படுத்து. இப்படி ஒருமுகப்படுத்துவதனால என்ன நடக்குதுன்னா, நம் மனதில் தோன்றி மறைகின்ற 100 எண்ணங்கள், தாட்ஸுங்க, 100 தாட்ஸு வீணாக தான் போகுது அப்படின்றாரு. ஆனால் தியானம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்னால வீணாவதே இல்லை, அவ்வளவும் ஆற்றலாக மாறுதுன்றாரு. மனதின் ஆற்றலாக மாறுது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முறையும் சிந்தனை செய்து அந்த சிந்தனைகள் தானாகவே டிலீட் ஆகுது, இல்லை, அழிக்கப்படுது. இப்படி அழிக்கப்படுவதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சக்தி போய்கிட்டு தான் இருக்குன்றாரு. ஆக ஒருமுகப்படுத்தக்கூடிய நிலைக்கு ஏற்றாப்புல ஒரு மனிதன் ஒருமுகப்படுத்த முடியும்னு சொன்னால் ஆற்றல் பெருகுது, மனிதன் ஆற்றல் பெருகுது. அதுதான் தியானம். அந்த தியானத்தின் மூலம் தான் அதை பெற முடியும். ஆற்றல் பெருகுது, வலிமை உடையவனாகிறான், அவன் ஆற்றல் வீணாடு அடிப்பதில்லை. ஒரு முகப்படுத்தக்கூடிய மனது உடையவன் எங்கிருந்து தியானம் பண்ணினாலும் அவனுக்கு தியானம் வரும். அவன் தியான சித்தன் தான். மனதை ஒரு முகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளவன் குகையில் போய் நீ தியானம் செஞ்சனா இங்கே இருந்ததோட 100 பேய் அங்கே வரும் அப்படின்றாரு. இங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு பேயின்றது என்னன்னா எண்ணத்தை சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. பேயினா வேற ஒன்றும் இல்லை, எண்ணங்கள். இங்கே இருக்கும்போது வீட்டில் தியானம் செய்யும்போதாவது குடும்பத்தோடு இருங்க, கொஞ்சம் மனது ஒரு நிலப்படும். அங்கே போய் உட்காந்து குகையில் ஐயோ என்ன வருமோ ஏது வருமோ கடந்து போட்டு இது பண்ண 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஒரு மனிதன் மனதை அடக்கியவன், மனிதன் ஒரு தன் மனசை அடக்கக்கூடியவன், அடக்கியவன், அவன் எங்கே அமர்ந்தாலும் அந்த இடமும் குகை தான் அப்படின்றாரு. அது உண்மையான ஒரு விஷயம்தான். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.